வாலிப பிள்ளை எத்தனை பேர் நீங்க அடிக்கடி ஃபிட்னஸ் செய்துட்டு கண்ணாடியில பாப்பீங்க? இதுல மஸ்கிள் வந்திருக்குதா? Ist die Muskel schon aufgebaut? இந்த சைடுல கரெக்ட்டா இருக்குதா? Wie ist es auf der anderen Seite? இந்த ஷோல்டர் இப்படி இருக்குதா? Wie ist meine Schulter? Ist das நான் பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கேனா? sehe ich gut aus? நிமிர்ந்து நிக்கறேனா? Stehe ich gerade? உங்களுக்குள்ளே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும். பிதாவே, நான் உம்மை உணர்ந்து கொள்ளுகிறேன். Lieber Vater, ich werde dich erfüllen. வார்த்தையாகிய இயேசுவே, உம்மை நான் பேசுகிறேன். Das Wort Christi, ich werde dich aussprechen. பரிசுத்த ஆவியானவரே, உம்மோடு கூட இணைந்து நான் செயல்பட போகிறேன். Lieber Heiliger Geist, ich werde mit dir arbeiten, mit dir agieren. ஒப்பு கொடுக்க முடியுமா? இன்றைக்கு ஆண்டவர் வாலிப பிள்ளைகளோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். Hier heute möchte Gott mit den Jugendlichen sprechen. எத்தனை பேருக்கு உங்களுடைய ஆத்தும ஆரோக்கியத்தை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கிறது? Wie viele von euch machen Gedanken über die seelische Gesundheit? அதிகமாக வாலிப பிள்ளைகள் விரும்புகிறது ஃபிட்னஸ். Viele von euch wünschen oder machen Fitness. ஃபிட்னஸ் விரும்பாத வாலிபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. Ich kenne keine jugendlichen Menschen, der Fitness nicht mag. ஏன்? ஒரு ஃபிட்னஸ் உங்களுடைய உடல் அமைப்பை என்ன செய்யுது? அதை அழகாக காண்பிக்கிறது. Was macht Fitness? Fitness macht euren Körper schön. அதுக்கு மேலாக உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபிட்னஸ் மிகவும் உதவுகிறது. Für deine Gesundheit, für deine körperliche Gesundheit ist Fitness schon wichtig. சரீரத்தால் செய்யப்படுகிற பயிற்சிகளுக்கு அதனுடைய முடிவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சரீரம். Wenn wir Fitness machen, wird unser Körper in unserem Macht sein. ஒரு ஃபிட்னஸ் ஒரு கட்டுக்கோப்பான சரீரத்தை வாலிபர்களே உங்களுக்கு கொடுக்கிறது. Ein Fitness gibt euch einen guten, austrainierten Körper. வாலிப பிள்ளை எத்தனை பேர் நீங்க அடிக்கடி ஃபிட்னஸ் செய்துட்டு கண்ணாடியில பாப்பீங்க? Wie viele von euch schauen in den Spiegel, nachdem sie einen Fitness gemacht haben? இதுல மஸ்கிள் வந்திருக்குதா? Ist die Muskel schon aufgebaut? இந்த சைடுல கரெக்ட்டா இருக்குதா? Wie ist es auf der anderen Seite? இந்த ஷோல்டர் இப்படி இருக்குதா? Wie ist meine Schulter? Ist das நான் பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கேனா? sehe ich gut aus? நிமிர்ந்து நிக்கறேனா? Stehe ich gerade? இந்த ஃபிட்னஸ் எல்லாம் நல்லதுதான். Diese Fitnessübungen sind sehr wichtig und gut, ja. இன்றைக்கு வாலிபர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். Heute spricht Gott zu euch. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று. Die Bibel sagt, was bringt es dir, wenn du die ganze Welt für dich gewonnen hast, aber deine Seele verlierst? ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஆத்தும ஆரோக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் மாறும்படி விரும்புகிறார். Gott hat den Wunsch in sich, dass ihr auch über eure Seelengesundheit Gedanken macht. ஆத்தும ஆரோக்கியம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Was müsst ihr machen, um eure Seele gesund zu bewahren? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. Die Bibel sagt, die Jugend sollen an den Schöpfer denken. வயதான ஆள், இல்லாவிட்டால் நடுத்தர வயது உள்ளவர், இல்லாவிட்டால் மரண தருவாயில் இருக்கிற ஒரு முதியவர், இவர்களிடத்தில் போய் முதியவரே, இந்த பிராயத்தில் உங்களுடைய சிருஷ்டிகரை நினை. Die Bibel oder unser Vater im Himmel sagt nicht zu älteren Menschen oder einem Menschen, der im mittelalterlichen Alter ist, zu ihm, dass er nicht an den Schöpfer denken soll. Er sagt zu den Jugend, die sollen an den Schöpfer denken. நடுத்தர வயது உள்ளவர்கிட்ட போய், ஐயா சார், நீங்க உங்களுடைய சிருஷ்டிகரை நினைச்சு பாருங்க. Er geht nicht zu einem Menschen hin, der so im Mittelalter ist und sagt, denk doch an deinen Schöpfer. மரண தருவாயில வலியோடு போராடி கொண்டிருக்கிறட்ட போய் உங்களுடைய சிருஷ்டிகரை கொஞ்சம் நினைக்கிறீங்களா? Unser Vater geht nicht zu einem Menschen, der kurz vorm Sterben liegt und fragt ihn nicht, denkst du an den Schöpfer? Never. Nicht. முடியவே முடியாது. Nie im Leben denkt er dran. ஏனென்று சொன்னால் நடுத்தர வயதிற்கு பின்பாக ஞாபக மறதி அதிகமாக வந்து கொண்டிருக்கும். Unsere Gedanken verlieren an Macht, wenn wir schon so im mittleren Alterlichen sind. வயதானவர்கள்ட்ட இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே அற்று போயிடும், அரள பெய்ந்துரும்.
Auch die älteren Menschen verlieren an Gedanken, verlieren die Erinnerungen. மரண தருவாயில் இருக்கிறவங்க அன்கான்சியஸ்க்குள்ள போயிடுவாங்க. Die Leute, die kurz vorm Sterben liegen, sind schon fast ohnmächtig. இன்றைக்கு வாலிபர்களாகிய நீங்கள் உங்களுடைய நினைவுகளிலே மெமரியில அவ்வளவு பவர் உங்களுக்கு இருக்குது. Ihr Jugendlichen habt eure Gedanken, eure Wissen ist sehr frisch und aufgeweckt. உங்களுடைய நினைவுகள் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. Eure Gedanken sind frisch. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாலிப வயதில் உன்னுடைய சிருஷ்டிகரை நீ நினை. Deshalb sagt Gott zu euch, denk doch an deinen Schöpfer. இன்றைக்கு ஒரு வாலிபன் ரட்சிக்கப்படுகிற பொழுது, wenn ein Jugendlicher errettet wird, அவனுடைய வாழ்வு ரட்சிக்கப்படுகிறது. sein Leben wird errettet. அவனுடைய அந்த பிராயம் ரட்சிக்கப்படுகிறது. seine Jugend wird errettet. அதற்கு மேலாக அவனுடைய மறு உலக வாழ்வும் ரட்சிக்கப்படுகிறது. auch sein Leben in das ewige Leben wird errettet. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இந்த வாலிபர்களை அதிகமாக நேசிக்கிறார். Gott liebt euch Jugend. ஹல்லேலூயா. Halleluja. உங்களுக்குள்ளே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் அவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும். Heute müsst ihr anfangen, über eure Seelengesundheit Gedanken zu machen. கடவுளுடைய மிக முக்கியமான ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே ஆத்தும ஆரோக்கியத்தை கொண்டு வருவது. Gott möchte, dass eine Seelengesundheit in euch lebt. உங்களுடைய ஆத்துமா ஆரோக்கியமற்றதாக மாறுகிற பொழுது உங்களுடைய ஆத்துமா நஷ்டம் அடைகிறது. Wenn deine Seele krank wird, verlierst du auch dein Leben. அதை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து போக கூடாது. Das dürft ihr nie verlieren. Ihr dürft nie eure Seele verlieren. என்னுடைய ஆத்துமாவை நான் தாங்க வேண்டும். Ich muss mich um meine Seele kümmern. Sagt es zu euch selber. என்னுடைய ஆத்துமாவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். Ich muss meine Seele für mich gewinnen. எல்லாரும் வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, என்னுடைய ஆத்துமா நல்ல ஃபிட்டாக மாற வேண்டும். Sagt euch zu euch selber, ihr liebe Jugend, meine Seele muss ganz austrainiert sein. என்னுடைய ஆத்துமா அழகாக மாற வேண்டும். Meine Seele muss eine Schönheit gewinnen. என்னுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக மாற வேண்டும். Meine Seele muss gesund sein. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல. Deshalb sagt Johannes, so wie deine Seele lebt, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். Lebe in allem. ஆத்துமா ஆரோக்கியமாக மாறுகிற பொழுது உனக்குள்ளே ஒரு சரீர சுகம் உண்டாகிறது. Wenn deine Seele gesund ist, wird dein Körper automatisch gesünder. உன்னுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடிகிறது. Wenn deine Seele gesund ist, kannst du die weltliche Segen auch für dich gewinnen. உன்னுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக மாறுகிற பொழுது இன்னும் உற்சாகமாக பலமுள்ளவனாக நீ உழைக்க முடிகிறது. Auch wenn deine Seele gesund ist, kannst du in die Welt deine Arbeit noch mehr Kraft machen. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு ஆத்துமா ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். Sagt euch gegenseitig, die Seelengesundheit ist für euch wichtig. அந்த ஆத்தும ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன பயிற்சி செய்ய வேண்டும்? Stellt euch die Frage, was müsst ihr machen, um die Seelengesundheit herzustellen? நாங்க பார்த்தோம் இல்லையா, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. Denkt an deinen Schöpfer in deiner Jugend. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இன்னர் பர்சனாலிட்டியை நீங்க வளர்த்தெடுப்பதற்கு 3 காரியம் உங்களுக்கு இருக்கிறது. Um eure innere Identität aufzubauen, braucht man 3 Dinge. பக்கத்துல சொல்லுங்க, 3 விஷயம் இருக்குது. Sagt euch gegenseitig, 3 Sachen gibt es. உங்களுடைய உள்ளான ஆளுமையை வளர்த்தெடுப்பதற்கு 3 விஷயத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 3 Punkte gibt es, um euren inneren Identität aufzubauen. நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க, முதலாவது உணர்வது. Sagt zu euch selber, erstens fühlen. அதாவது எனக்குள்ளே அதை ஃபீல் பண்ணுவது. Ich muss es in mir fühlen. எத்தனை பேருக்கு தெரியும் ஃபீலிங் என்றா? Wie viele von euch kennt die? எனக்குள்ளே நான் உணர்வது. Ich fühle es in mir. இரண்டாவது Zweitens சொல்லப்படுவது. reden, aussprechen. என்னது சொல்லப்படுவது? The speak out.
aussprechen. நீங்கள் வார்த்தையை பேச வேண்டும். Ihr müsst das Wort aussprechen. மூன்றாவது Drittens, செய்யப்படுவது. dein Tun, machtvolles Agieren. I will. Ich möchte. I will do it. Ich will es tun. I do it. Ich will. ஹல்லேலூயா. Halleluja. இந்த மூன்று விஷயமும் உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ளே இருக்க வேண்டும். Diese 3 Punkte müssen in eure Seele leben. இந்த மூன்றும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி. Die 3 Punkte bauen in euch einzelne Identitäten auf. இந்த மூன்றையும் நீங்கள் தெய்வத்துவமாக அறிகிற பொழுது கவனித்துக் கொள்ளுங்க. Wenn ihr diese 3 Punkte als Göttlichkeit in euch erfährt, இந்த மூன்றையும் மூன்று பர்சனாக நீங்கள் அறிந்து கொள்ளவும். diese 3 Punkte müsst ihr als 3 Personen in euch erfahren. இதுக்குள் தான் உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு ஆளுமையை கொண்டு வருகிற ஒரு தெய்வத்துவமாக இருக்கிறது. Diese 3 Punkte geben in dir eine innere Identität der Göttlichkeit. இந்த ஃபீல் பண்றது உன்னுடைய சிருஷ்டிகரை நீ உணருவது. Das Fühlen bedeutet, du musst deinen Schöpfer in dir erfühlen. உன் பிதாவாகிய தேவனை நீ உள்ளான மனிதனிலே உணர வேண்டும். Dein Vater, deinen himmlischen Vater in dir fühlen. அதை ஃபீல் பண்ணணும். Ihr müsst lernen, ihn zu fühlen. ஆண்டவரே என்னை விசித்திர வினோதமாக என்னை உருவாக்கினார். Du hast mich wunderbar erschaffen. அறியாத என் கண்களால் காணாத அந்த தெய்வத்தை நான் என்னுடைய இருதயத்திலே உணர்கிறேன். Den Gott, den ich nicht mit meinen eigenen Augen sehen kann, aber ich kann ihn erfühlen. பிதாவே என்னை விசித்திர வினோதமா என்னை Du உருவாக்கினார். hast mich wundervoll geschöpft. அப்ப நீங்க சொல்ல முடியுமா, என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. Kannst du sagen, meine Seele, preise doch den Herrn. தாவீது தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்றான், என் ஆத்துமாவே, அதை ஃபீல் பண்ணி சொல்றான், என் கர்த்தரை ஸ்தோத்திரி. David hat es erfüllt und sagt es zu seiner Seele, meine Seele, preise doch den Herrn. அடுத்தது இரண்டாவது நபர், Zweiter Mensch, வார்த்தையாகிய zweite கிறிஸ்து. Personalität. Das Wort Christi. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உன்னுடைய உள்ளான மனிதனிலே ஒரு ஆளுகையாய் வருகிற பொழுது, Wenn das Wort Christi in dir als Identität hineinkommt, the speak out Jesus Christ. sprich doch Jesus Christus aus. வார்த்தையாகிய இயேசுவை உன் உள்ளான மனிதனிலிருந்து நீ பேச வேண்டும். Wenn du das Wort Christi von deinem Inneren aussprichst, அதை உணர வேண்டும். du musst es erfüllen. அந்த வார்த்தையை உணர்ந்து அதை பேச வேண்டும். Wenn du das Wort erfüllst und அந்த aussprichst, வார்த்தை இந்த உலகத்துக்கு வந்தது. das Wort kam auf die Erde. இந்த இருளானது அதை மேற்கொள்ள முடியவில்லை. Diese Dunkelheit hat ihn nicht beherrschen können. உலகிலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எனக்குள்ளே கிறிஸ்துவாகிய அந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். Das Licht hat die Menschen in der Dunkelheit behellt und das ist das Wort Christi. ஹல்லேலூயா. Halleluja. மூன்றாவது நபராகிய அந்த ஆக்ட், ஐ வில், ஐ டு. Diese dritte Persönlichkeit, das in dir leben sollte, dass in dir das Tun, das Agieren funktioniert. உங்களுடைய உள்ளான ஆளுமையில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, தூண்டுதல் இருக்கிறதா? Lebt das, dieses Agieren, dieses Funktionieren in dir vom Heiligen Geist? வாலிபர்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Der Vater im Himmel redet mit euch. உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளே இந்த மூன்று நபர்களும் இருக்கிறார்களா? Leben diese 3 Persönlichkeiten in dir, in deinem Inneren? இன்றைக்கு நீங்கள் அந்த உணர்வை கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது, Wenn ihr mit diesem Gefühl anfängt zu agieren, zu tätigen, உங்களுக்குள்ளே ஒரு மன ஆரோக்கியம் உண்டாகிறது. fängt in euch eine seelische Gesundheit an. இப்ப சொல்ல முடியுமா, என்னுடைய ஆத்துமா அழகாக மாறுகிறது. Jetzt können wir sagen, meine Seele wird eine Wunderschönheit sein. இந்த மூன்று பர்சனாலிட்டியும் எனக்குள்ளே இருந்து என்னை ஆளுகை செய்கிறபடியினாலே என்னுடைய ஆத்துமா
அழகாக மாறுகிறது. Wir können sagen, wenn diese drei Persönlichkeiten in mir eine Identität aufbaut, dass meine Seele wunderschön aussieht. இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். Jetzt steht ihr vor Gott. இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அவசியமாக இருக்கிறது. Euer Leben ist sehr wichtig für diese Welt. இந்த ஆத்தும ஆரோக்கியத்தை கொண்டு இந்த உலகத்திலே இயேசுவை நீங்கள் சொல்லிவிட முடியும். Mit dieser Identität könnt ihr Jesus Christus in die Welt bringen. இந்த ஆரோக்கியத்தை கொண்டு अनेक ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி விட முடியும். Mit dieser Seelengesundheit könnt ihr viele Menschen für Jesus gewinnen. இந்த ஆத்தும ஆரோக்கியமே உங்களுடைய வாழ்வை உண்மையிலே செழிப்புள்ளதாக மாற்றும். Diese Seelengesundheit kann euer Leben wunderbar aufbauen. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா Wie இருக்கிறீங்க? viele von euch möchten hier zu eurem என்னுடைய Leben zu இன்னர் Jesus? பர்சனாலிட்டில இன்றைக்கு ஒரு மாற்றம் வருகிறது. Heute wird eine Änderung in meiner inneren Identität kommen. என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டியை இன்றைக்கு நான் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். Ich gebe meine Identität in Gottes Händen. இன்றைக்கு என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டியை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற அந்த மூன்று திரித்துவத்துக்குள்ளே அந்த பர்சனாலிட்டியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Ich übergebe meine Identität, mein Leben in den Händen des Vaters, des Christus und den Heiligen Geistes. பிதாவே நான் உம்மை உணர்ந்து கொள்ளுகிறேன். Lieber Vater, ich werde dich erfüllen. வார்த்தையாகிய இயேசுவே உம்மை நான் பேசுகிறேன். Das Wort Christi, ich werde dich aussprechen. பரிசுத்த ஆவியானவரே உம்மோடு கூட இணைந்து நான் செயல்பட போகிறேன். Lieber Heiliger Geist, ich werde mit dir arbeiten, mit dir agieren. ஒப்பு கொடுக்க முடியுமா? Gebt வாலிப euer பிள்ளைகள் Leben. எழுந்திருப்பீங்களா? Steht doch auf, ihr lieben ஒரு மிசை Jugend. ஜெபித்து Lasst uns erstmal aufstehen, ihr lieben Jugend, und wir beten. இளைஞர்கள் மாத்திரம் எழுந்திருக்கும்படியாய் நான் Nur die கேட்டுக்கொள்கிறேன். Jugendliche bitte aufstehen. ஏசாயாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. Jesaja 8:18 sagt, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ich und meine Kinder, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற wir leben auf dem Sion. சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நாங்கள் Wir இருக்கிறோம். sind durch den Gott, der auf Sion lebt, Zeichen und Wunder auf dieser Welt. பிள்ளைகளாகிய நீங்கள் Ihr Kinder, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற ihr seid ein Wunder und Zeichen von dem Gott, der auf dem Sion lebt. கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். Amen. Ihr seid ein Zeichen, ein Wunder auf dieser Welt. கர்த்தர் தாமே உங்களை Gott ஆசீர்வதிப்பார். wird euch segnen.